ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ளவுஸ் கட்டிங் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கலாம். துணி 4 மடித்து போட்டுக்குவாங்க. நான் வந்து ஓப்பன் சைடு நம்ம பக்கமும் க்ளோத் சைடு ஆப்போசிட் பக்கம் வச்சுருக்கேன். பின் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு 4 ப்ளவுஸு கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. கொக்கி இருக்கிற பக்கம் நமக்கு ரைட் சைடு இருக்கிற மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மடித்து தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த தையல் இருக்கு வரும் அதுக்கு மேலே ஒரு 4 இன்ச்சு ப்ளவுஸோட கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் ஆம் ஹோல் சுற்றலாம் முடிகிற இடத்துல இது கரெக்டான அளவு தையலுக்கு. இங்கே இப்போ இதிலிருந்து ஒரு கோடு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளவுஸோட கரெக்டான அளவு. இங்கிருந்து ஒரு கர்வ் இப்படி வரையணும். இது கரெக்டான அளவு. இது தையலுக்கு அவ்வளோதான். ஸ்லீவு பேசி தான் கட் பண்ணிக்கலாம். மேட்ச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மேட்ச்சு. நான் வந்து இந்த கர்வ் வந்து கடைசியாக ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் கட் பண்ணுவேன். அது ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்துக்கலாம். பேக் சைடு திருப்பி வச்சுருக்கேன். ஃபுல் பண்ணலாமல் எடுத்துக்கோங்க. இந்த ஆம்ஹோல் முடிவில் வந்து இந்த ஆம்ஹோல் முடிவு வரைக்கும் 17.5 இருக்குது. 17.5 நான் ப்ளவுஸ் ஸ்லீவ் கட் பண்ணோம் இல்லையா, அந்த இடம் அதை அப்படியே சிங்கிளாக வச்சு போட்டுக்கோங்க. வச்சுட்டு 17.5 ப்ளஸ் ஒரு 4 21.5 ஒரு 1 இன்ச் சேர்த்து 22 ஒரு 4 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் பத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் எப்போவுமே இப்போ வரைக்குமே 4 இன்ச்சு தான் நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து பேக்குக்கு தனியாக தான் 2 இன்ச்சு கட் பண்ணி அட்டாச் பண்ணிக்குவேன். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கும் பின்னாடி. அதனால் நான் ஒரு 1/2 இன்ச்சு தான் விடுவேன் கீழே. இப்போ உயரத்தை பார்த்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் வரைக்கும் 12.75 இருக்குது. ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 13.25 வச்சுக்கலாம். 13.25 வந்துக்கோங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே திருப்பிக்கலாம். இங்கே ஒரு வரல வச்சுட்டு அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு துணி அதிகமாக வேஸ்ட் ஆகாது. பட்டிக்கு கழுத்துக்கு அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பீஸு இதுலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு மேலேயே ஒரு கோடு ரஃபாக போட்டுக்கோங்க. இது வந்து இங்கே முடியுது, அதுக்கோசரம் இங்கே ஒரு கோடு போட்டு இதுதான் நம்ம ப்ளவுஸு. வந்து கழுத்தோட அகலம் பார்க்கலாம். இதுவுமே நம்ம கொக்கி சைடு தான் எடுக்கணும். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட கழுத்தோட அகலம். ஓ இது 2.25 இருக்கு. 2.25 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரு. இந்த ஷோல்டரை நான் அப்படியே வைக்கிறேன். 4 இன்ச்சு இந்த பக்கம் ஒரு 4 இன்ச்சு விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணுறேன். சரிங்களா, மொத்தமாக நீங்கள் எடுக்கும்போது இதை ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் இருக்கா, இதில் வந்து ஒரு 2 இன்ச் இருக்கா, நீங்கள் வந்து இங்கே எடுக்கும்போது 2.25 எடுக்கணும். 3/4 இன்ச்சு கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கப்புறம் ஹாம்ஹோலு இதுவும் வந்து கொக்கி சைடாக எடுக்கணும். இந்த ஹாம்ஹோல் முடியுது பார்த்தீங்களா, இங்கேருந்து இப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 4.25 இருக்குது. இந்த 4.25 வந்துட்டு அப்படியே வச்சுக்கலாம். ஆம்ஹோல் உயரம் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எச்சோ கம்மியாக பண்ணக்கூடாது. நம்ம போட் நெக்குக்கும் பிரின்சஸ் கட்டுக்கு மட்டும்தான் நம்ம எச்சு கம்மி பண்ணணும். பாக்கி எல்லாத்துக்கும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கணும். 4.25 இருக்குது, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் வளைவு பேக்குக்கு வந்துட்டு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. நான் 1.25 தான் வைக்கிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து அதில் பாதி. கொஞ்சம் உடம்பா இருக்கிறவங்களுக்கு பேக் சைடுக்கு 1 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடுக்கு 1/2 இன்ச் வச்சா போதும். அப்புறம் கழுத்தோட உயரம் பார்க்கலாம். முன் கழுத்து உயரம் அதே போல் இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. மேலேருந்து எவ்வளோ இருக்குன்னா 5 இருக்குது கரெக்டாக. அந்த 5 அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஷோல்டருக்கு சேர்த்து தான் 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்கோம். அதனால் எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, அப்படியே வச்சுக்கலாம். அதே 2.25 வச்சுட்டு காமிச்சுக்கோங்க. கழுத்து வரைஞ்சிருச்சு. அதுக்கடுத்து ஃப்ரண்ட் சைடு இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா,
இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க பாருங்க, இதை இப்படி வச்சு இந்த கோட்டில் இங்கே வச்சுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு 1/2 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சோ கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து 1/2 இன்ச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது கழுத்து மார்க் பண்ணியாச்சு. கழுத்தில் இங்கே வச்சுட்டு இது முடியுது பாருங்க, இங்கே பட்டி முடிகிற இடத்துல ஒரு 1 இன்ச்சு 1 to 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கேயும் டாட் பிடிக்கணும், இதையும் ஜாயின் பண்ணணும், கழுத்தையும் மடிக்கி தைப்போம். அப்போ ஒரு 1 to 1.25 இன்ச்சு வந்து இந்த 3 இதுக்கும் ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு சரியாக போயிடும். அதுக்கோசரம் நம்ம 1 to 1.25 இன்ச்சு இங்கே கீழே வைக்கிறோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது டாட்டுக்கு கப் டாட் உயரம் சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. இங்கே ஷோல்டரோட சென்ட்ரு இந்த வச்சுட்டு ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சுக்கு கரெக்டாக இங்கே வச்சுட்டு இது கப் டாட் முடியுது. இங்கேருந்து 1/2 இன்ச்சு கீழே. சரிங்களா? அவ்வளோதான், நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த 3 டாட்டையும் சேர்க்குறோம். வளைவாக போட்டு மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ஃப்ரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த துணி இருக்குது பாருங்கள், இதை வந்து மேலே தூக்கிக்கோங்க. இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். சரிங்களா? இங்கே கீழே துணியை வெட்டாமல் மேலே மட்டும் தூக்கிட்டு இதை வெட்டிக்கணும். அதே மாதிரி இங்கே வெட்டக்கூடாது, ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத வெட்டிக்கோங்க. பட்டு பீஸ்க்கு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்டு இதை எடுத்துட்டு மேலே அப்படி கட் பண்ணிக்கோங்க. இது வந்து முன்னாடி இப்படி தள்ளிக்கோங்க. இதுதான் பேக்கு. இது இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, இதை 2ஆக மடிச்சுட்டேன். இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல இதை வச்சுட்டு 1/4 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட உயரம் ஈஸியாக பார்த்துக்கலாம். இதோட 1/4 இன்ச்சு மேலே. அவ்வளோதான், கழுத்து மார்க் பண்ணியாச்சு. அதே நம்ம முன்னாடி 2.25 வச்சோமா, அதே 2.25 இங்கே வச்சுக்கோங்க. ரவுண்ட் நெக் தான், அதனால இப்படி அழகாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது சீக்கிரமும் கட் பண்ணிடலாம், துணியும் அதிகமாக வேஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கழுத்து பீஸ்க்கு இந்த துணி மட்டுமே போதும், நம்மளுக்கு எதுவுமே நம்ம இது பண்ண தேவையில்லை. பிடிச்சாச்சு. அப்புறம் இது 2ஆக கட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ளவுஸ்னா இது அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், இதை கட் பண்ண தேவையில்லை. ஷோல்டர் இது வந்து லைனிங் ப்ளவுஸுங்கிறனால இதை நான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்க, பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் துணி வச்சு லைனிங் மேலே கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் கூட வச்சு கட் பண்ணிக்கலாம். பட்டி கட் பண்ணிக்கலாங்க. பட்டி வந்து பார்த்துக்கோங்க, இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்களா, இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி கீழே ஒரு 1/2 இன்ச்சு மொத்தமாக ஒரு 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பணும்ல, திருப்பிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டியை வந்து இப்போவே கரெக்டாக கட் பண்ணோம்னா அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சும்மா அப்ராக்சிமேட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். தைக்கும் போது நான் கரெக்டாக கட் பண்ணிக்குவேன். இப்போ பட்டி எடுத்தாச்சு. இந்த கிளாத்து வந்து பேக் பெல்ட்டுக்கு, ப்ளவுஸோட பேக் பெல்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். முடிஞ்சு முடிச்சுக்கோங்க. ஸ்லீவு லைனிங்கை மட்டும்தான் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கிற அளவில் கட் பண்ணணும். மெயின் கிளாத்து நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் கட் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவு. பின் பண்ணிக்கோங்க. இப்போ இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு. துணி நகராமல் இருக்குது, நான் பின் பண்ணிக்கிறேன். பட்டிக்கு அவ்வளோதான், கட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.